முருகேசன் இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்ப தாவைக்கால இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கறீங்க? இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியல்ல அடுத்த ஆண்டு வேற தேர்தல் வரப்போகுது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? உங்கள் மூத்த செய்தியாளர் முருகேசன் அவர்கள் கூறியபடிதான் இது செங்கோட்டையன் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பு முனை. 1972 ஒரு கட்சியில் பயணம். அந்த பயணத்தை துவங்கி இன்றைக்கு 2025 வேறு ஒரு கட்சி. ஆனால் ஒரு ஒற்றுமை, இரண்டு கட்சிகளுமே எம்ஜிஆர் கட்சி மாதிரி தான் தெரிகிறது. விஜய் அவர்களும் எம்ஜிஆரை பெரிதும் பாராட்டுகிறார், அதுவும் எம்ஜிஆர் கட்சி தான். செங்கோட்டையன் அவர்களுக்கான பொறுப்பு மிக கூடுதலாக தரப்பட போவதாகத்தான் செய்திகள் வருகின்றன. உங்கள் செய்திகளிலும் அப்படித்தான் நான் பார்த்தேன். அப்படி அவரை பயன்படுத்தி கொண்டால் அது மிக மிக நல்ல விஷயம்தான். காரணம், செங்கோட்டையன் அதிர்ந்து பேச தெரியாதவர், ஒரு பெரிய அதிரடி அரசியலெல்லாம் அவர் செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரது திறமைகள், சீனியாரிட்டி, தமிழ்நாட்டின் உள்ளும் புறமும் தெரிந்தவர், இதெல்லாம் விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்துவார் என்றுதான் தெரிகிறது. அவருக்கு வழங்கப்பட இருக்க போகின்ற பொறுப்புகளை பற்றிய செய்திகளை படிக்கும் போது. ஆனால் உண்மையில் என்ன பொறுப்புகள் என்பது நமக்கு இன்னும் சற்று நேரம் கழித்துத்தான் தெரியும். என்றாலும் செய்திகளின் அடிப்படையில் பார்த்தால் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான மாவட்டங்களுக்கு அவர் பொறுப்பாளர் ஆவார். பொறுப்பாளர் ஆகும் போது அடுத்ததாக ஈரோடு பயணம், விஜய்க்கு ஈரோடு தான் பயணம், அடுத்த திட்டம், சேலம் இல்லை என்று கூறுகிறார்கள். காலையில் எனது நண்பர்கள் அப்படி சொன்னார்கள். அப்படி ஈரோடு பயணம் என்றால் அதை பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக மிக எழுச்சியாக நடத்துவதற்கு செங்கோட்டையன் துணை செய்வார் என்றுதான் நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் சீனியர்கள் வருவது பெரிதல்ல, சீனியர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூத்த முன்னோடிகளுக்கு அந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை பெரிய அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தலைமுறை இடைவெளி இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இரண்டு பேருக்குமே பெரிய செல்வாக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிவிகேல இணையறதன் மூலமா அந்த குறிப்பிட்ட பகுதியில என்ன தாக்கம் இருக்கும்? குறிப்பிட்ட பகுதியில அதிமுகவின் தாக்கம் குறையும், அதுல மாற்றுக்கருத்தே வைக்க வேண்டாம். பலரும் அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை. காரணம், இரட்டை இலைக்கான ஒரு ஓட்டு வங்கி கண்டிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அதிருப்தி என்பது ஒரு ரெசிடிவல் சிம்பதியாக மாறும். அது பல நேரங்களில் நாம் அரசியலே பார்க்கலாம். உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டு பழகியவர்கள் எம்ஜிஆர் மீதான நடவடிக்கை தவறு என்று உணரும் போது அந்த ஓட்டு வங்கி அப்படியே இரட்டை இலைக்கு மாறியது, சூரியனிலிருந்து இரட்டை இலைக்கு மாறியது. இதெல்லாம் 72 துவங்கியது, 76 வரைக்கும் அது நீடித்தது. 77 எம்ஜிஆர் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தந்தது. அதற்கு முன்னதாகவே பாண்டிச்சேரி தேர்தலில் வெற்றி தந்து விட்டது. தமிழ்நாடு பாலிடிக்ஸும் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸும் ஒரே மாதிரி செல்போய் தான். விஜய் கூட பாண்டிச்சேரியிலே அவரது பயண திட்டத்தை அறிவித்திருப்பது அதெல்லாம் மனதிலே வைத்துட்டான். அதிமுக முதலில் ஆட்சியை பிடித்தது பாண்டிச்சேரி மாநிலம். எம்ஜிஆருக்கு முன்பே பாண்டிச்சேரி மாநிலத்தில் அதிமுக முதலமைச்சர் வந்து விட்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழ்நாடு பாண்டிச்சேரி, அதாவது மொத்தம் 40 பாராளுமன்ற தொகுதிகள், 234 சட்டமன்ற தொகுதிகள், அங்கு ஒரு 30 சட்டமன்ற தொகுதிகள். இப்படி பார்க்கும்போது விஜய், தாவேகா இந்த எழுச்சியை ஒருங்கிணைப்பதற்கு செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்கள் உதவுவார்கள். அதுபோக பல்வேறு கிளைக்கழகங்கள், அதிமுகவுக்கு பல்லாயிரக்கணக்கான கிளைக்கழகங்கள் இருக்கின்றன, சீனியர்கள் இருக்கிறார்கள், அதிருப்திகளும் இருக்கிறார்கள். அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே அதிமுகவில் இருக்கிற இந்த கருத்து வேறுபாடு செங்கோட்டையன் அவர்களால் பயன்படுத்தப்படும். ஏனென்றால் அவர் எல்லோரையும் அவருக்கு தெரியும். 1972 கட்சியின் சீனியர் என்ற வகையிலே அவருக்கு எல்லோரையுமே தெரியும். எல்லோருமே அவரோடு தொலைபேசியிலே அன்றாட தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை தாவேகாவுக்கு இழுப்பார். அவர்களது முகங்கள் நமக்கு தெரியாது, அவர்களுக்கு மீடியா வெளிச்சம் கிடையாது. ஆனால் ஒரு ஒன்றிய அளவிலே, பேரூர் அளவிலே, நகர அளவிலே, சிற்றூர் அளவிலே அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கும். அந்தந்த ஊரின் ஜாதி பலம் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜாதி கணக்கை எல்லாம் தாண்டி எல்லா ஜாதிகளிலும் அந்த கிராஸ் சிம்பதி கிடைத்தது. அப்படியான ஒரு விஷயத்தை நான் விஜயோட அந்த வருகையிலும் நான் பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயதிலே ஜாதி அடிப்படையிலேயே இல்லாமல் எல்லா ஜாதிகளிலும் அவருக்கு அபிமானிகள் இருக்கிறார்கள். அவர்களை அரசியல் மயமாக்குவது என்பது செங்கோட்டையன் மாதிரியான மூத்த முன்னோடிகளால் இயலும். சார், அதே போல வலுவான கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. ஆனா செங்கோட்டையனின் இந்த திடீர் முடிவு அதுக்கு சிக்கலாக இருக்குமா? வலுவான கூட்டணி, மெகா கூட்டணி, பலமான கூட்டணி, இதெல்லாம் தான் சொல்லி வந்தார்கள். அதிமுக, பாரதிய ஜனதாவும் செங்கோட்டையனோடு பலமுறை பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியது. ஆனாலும் அந்த முயற்சிகள் கைகூடவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு
அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா மட்டும்தான் இருக்கிறது. பாமக என்ன முடிவு எடுக்க போகுது என்று வேற நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் அவர்கள் அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லவில்லை. அன்புமணி அந்த அணிக்கு போவார் என்கிற பேச்சு அடிபடுகிறது. டாக்டர் அவர்கள் அவரை பொறுத்தவரையிலே அவரது தனி கட்சி துவங்குவார். காலையில் கூட ஆங்கில பத்திரிகையிலே தனி கட்சி துவங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே அதிமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழக்கிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி அது எப்போதும் போல வலுவாகவே இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்கு வங்கிகள் பெரிய அளவுக்கு பிளவுபடுகின்றன. அப்படி என்றால் ஒரு வகையில் பார்த்தால் திமுக கூட்டணிக்கு லாபமாக முடியும். இன்னொரு வகையில் பார்த்தால் தாவேகாவுக்கும் ஒரு எழுச்சியும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, வெற்றி வாகனம். இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் வெற்றி பெறும் என்கிற மனோபாவத்தை நாம் உருவாக்குவது, ஒரு இலூஷன் ஆஃப் சக்சஸ். அது இப்போது செங்கோட்டையன் மாதிரியானவர்கள் போய் சேரும் போது கிடைக்கும். அது அதிமுகவின் மெகா கூட்டணி கனவுக்கெல்லாம் அந்த கனவு பகல் கனவாகிவிட்டது. இது அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு பார்க்கணுமா? அதிமுகவுக்கு பின்னடைவு தான் காரணம். அதிமுகவின் ஓட்டு வங்கி 2024 தேர்தலில் குறைந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அது கூடும் என்பது எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி கூட விடாமல் 20% 25% ஆக வேண்டும். அப்படி 25% ஆவதற்கு அந்த 5% கேப், அந்த கேப் இப்போது தொடர்ந்து அது மெயின்டைன் ஆகிக்கொண்டு தானே இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணம், அது நீங்கள் குறைந்தபட்சம் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்ததிலிருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற செய்திகள் எல்லாமே அதிமுகவுக்கு பின்னடைவு என்கிற அந்த ஒரு பிம்பத்தை வாக்காளர்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறது. அது பொதுவாக ஒரு அரசியல் கட்சியின் வெற்றிக்கு உதவி செய்யாது.